ஆணவம், சர்வதிகாரம் தாவக அரசு செய்கிறதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீட்டு எதிர்ப்பு பிரச்சார பயணத்துக்கு தடை. இது என்ன தமிழ்நாடா? என்ன இது? யோசிச்சு பாரு. எதுக்கு தடை கொடுக்குறீங்க? இப்போது நான் கண்டனம் ஆர்ப்பாட்டமா, கண்டனம் பொதுக்கூட்டமா, இல்லை போராட்டமா, ஆர்ப்பாட்டமா, அது வீதியில் நிற்க போகிறாங்களா, மறிக்க போகிறாங்களா, இல்லை மத்திய அரசையும் உங்களையும் திட்ட போகிறாங்களா? நீட்டினால் ஏற்படக்கூடிய கேடு என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு இது நமக்கு எதிரானது, இந்த மக்களுக்கு எதிரானது, இந்த நாட்டுக்கு எதிரானது. பயிற்சி வகுப்பு என்கிற பேரில், நீட்டு கோச்சிங் என்கிற பேரில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானோ, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானோ. நம்மளால் 1 லட்சம் 2 லட்சம் பணம் கட்ட முடியல. நிறையா பிள்ளை தற்கொலை பண்ணிட்டு செத்து போகுது. வடநாட்டுக்கு ஆதரவாக ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் வேறு மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த மக்கள் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஆனால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுக்குறான். மனித உடம்பில் எத்தனை தலை இருக்கிறதுனா 1ன்னு சொல்கிறான் வடநாட்டுக்காரன், உடனே ஒரு மார்க்கு போட்டுடுறான். ஆனால் தமிழ்நாட்டில் மனித உடம்பில் உள்ள தலையில் எத்தனை மயிர் இருக்குன்னு கேட்குறான். இதை ஏன் உட்காந்து எண்ண முடியும்? இவ்வளோ கடுமையான கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இது என்ன அவ்வளோ பெரிய அநியாயம் இல்லையா? இந்த நீட்டுக்கு எதிராக திராவிடர் கழகம் ஒரு வாகன பிரச்சார பயணம், அது மாணவர் அணி, இளைஞர் அணி போகிறாங்க. ஒரு 25 வண்டி 30 வண்டியில் போகிறாங்க. அதிகபட்சம் ஒரு 50 பேருக்கு மேலே போகிறதில்ல. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து துண்டறிக்கைகளை கொடுத்து அவங்க சொல்ல போகிறாங்க, நீட்டு நம்ம மக்களுக்கு கேடாக இருக்குது, கிராம மக்களுக்கு கேடாக இருக்குது, கிராமத்தில் படிக்கிறவங்க கோச்சிங் சென்டரில் படிக்க முடியாது, நீட்டை எழுத முடியாது, அதனால் ஃபெயில் ஆகி போயிடுறோம். நீட்டு என்பது வசதி படைத்தவருக்கு, வாய்ப்பு படைத்தவர்களுக்கு, பணம் உள்ளவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை சொல்ல போகிறோம். அன்றைக்கி அனிதா சாவில் போய் குடும்பூரில் மரணத்திற்காக நின்றவர்கள், இந்த சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் நாங்கள். ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? இந்த தாவேக அரசு ஏன் தடை பண்ணுது? இன்றைக்கி எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன் நீங்களே நீட்டுக்கு எதிரானவர்கள் தானே சொல்கிறீங்க? ஏன் நீட்டுக்கு எதிராக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி இப்போ வாகன பிரச்சார பயணத்துக்கு தடை கொடுக்குறீங்க? அப்படி இரட்டை நிலைப்பாடு ஏன் எடுக்கிறீங்க? நீங்கள் நீட்டுக்கு ஆதரவா எதிர்ப்பா என்பதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் எஜமான் கோச்சுப்பாரா? உங்களுடைய முதலாளி கோச்சுப்பாரா? பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சன்பரிவார் அமைப்பு உங்களை வழிநடத்துகிறதா? இந்த நாட்டுக்கு எதிரான சக்தி யாராக இருந்தாலும் தோல் உரித்து காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வை 23 ஆண்டு காலம் போராடி ஒழித்து கட்டிய இயக்கம் திராவிடர் கழகம். அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரச்சார பயணத்தை நடத்துகிறாங்க. திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, அண்ணா திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஏன் தாலி அகற்றி கொள்ளக்கூடிய போராட்டம் நடந்திருக்கு. அன்னைக்கு கூட இவ்வளோ ஒரு ஒடுக்குமுறை இல்லையா? மாட்டுக்கறி விருந்து நடந்திருக்கு, இவ்வளோ ஒடுக்குமுறை இல்லையா? இன்றைக்கி பேரிகாடை போட்டு பெரியார் திடலில் உள்ளார போலீஸெல்லாம் கொண்டு வந்து இறக்கி உள்ளே போகிறவங்கள, வெளியில் வரவங்களை தடுத்து என்ன நினச்சிட்ருக்கீங்க? சர்வதிகாரம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஆட்சி அதிகாரமும் உங்கள் கையில் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பழைய காலத்தை நினச்சி பாருங்கள். இந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை முதல் செய்யுங்க. இந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தண்ணி வேணும், பிரச்சனையாக இருக்குது. இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். நீங்கள் தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுறதுன்னு பாருங்கள். அதெல்லாம் விட்டு திராவிடர் கழகம் செய்யக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை தடை விதிப்பீர்கள் என்று சொன்னால் தடையை நாங்கள் உடைப்போம், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். என்றைக்கும் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பின்தங்கிய மக்களுக்கு ஆதரவான குரலை பதிவு செய்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.